அந்த இடத்துல கேயாசி என்ற வேலைக்காரன், அவனிடத்துல வேலை செய்கிற கேயாசி, அவனுடைய சிந்தனையிலையும் அவனுடைய இருதயத்திலையும் கெட்ட எண்ணம் பூந்தது. யார் கொடுக்குறா கெட்டது? பிசாசு. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று தெய்வ வசனமாகிய கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக நம்ம வாசிக்கலாம். யோவான் 10:10 வாசிங்கம்மா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, நாகமானுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். பாருங்க, குஷ்டரோகியுடைய உடம்புல எப்படி இருக்கும்? அப்படியே சதை பிஞ்சி விழும், அப்படியே போயிடும், ஜீவன் கிடையாது, அப்படியே மறுத்து போயிடும். ஏசப்பாவுடைய வாழ்க்கை அவருக்கு கொடுக்குறாரு, ஒரு புது ஜீவனை கொடுக்குறாரு. தீர்க்கதரிசியாகி எலிசா சொல்கிறாரு, சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிகிறதுக்கு முன்னாடிதாக அவர் முரட்டாட்டம் பண்ணார் தான், ஆனால் பின்னாடி கீழ்ப்படிந்து அவர் வந்து நிற்கிறார். வரும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். ஸோ கர்த்தர் கொடுக்கறது என்னது? ஜீவன். அது வரைக்கும் அவருடைய சரீரம் அழுகி போன ஒரு சரீரம் கர்த்தர் மாற்றினார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடல்லாமல் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் என் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. பாருங்க, ஒரு பெரிய படை தலைவனுடைய வாழ்க்கையில் ஓவர் நைட் மாற்றம் வந்தது. கர்த்தர் உடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் இவர் கீழ்ப்படிந்து வந்து நிற்கும் போது குஷ்டரோங்க நீங்கி, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இஸ்ரவேலிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரே அன்றி ஒரு தேவன் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இனி ரிம்மோன் என்ற ஒரு தேவர்களை தான் அவங்க கும்பிடுவாங்க சிரியா தேசத்தில். இனிமே ரிம்மோனுக்கும் சரி எதுக்கும் சரி நான் அடிப்பணிய மாட்டேன் அண்ட் சொல்லி அவன் கொண்டு வந்த எல்லா வெகுமதிகளையும் கொடுக்குறாரு எலிசா தீர்க்கதரிசிக்கு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன், உன்கிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்துட்டு நீ போயிடு சொல்லி அந்த படைத்தலைவனை அனுப்புகிறார். அங்கே பாருங்க, அவனுடைய வேலைக்காரன் அவன் செய்கிற தவறுதலை பாருங்க. இன்றைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய காரியம் இது. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து
ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக இரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியாய் என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் அவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து கேட்குற காரியம் இது. இந்த நாட்கள் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? உனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன? அந்த அழைப்பில் நீ பாத்திரராக இருக்கியா? இந்த எக்ஸாம்பிளே வாசித்தோம் என்றால் நம்மளை நாம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நாட்கள். இப்போ நம்ம செய்கிற காரியங்கள், பொய் பேசினார், தேவ மனுஷனோடவே இருந்த அந்த ஒரு மனுஷன், தேவனுடைய அற்புதங்களெல்லாம் கண்ட அந்த மனுஷன், அவர் எப்படி இருக்கணும்? தன் வாழ்க்கையும் அவரை போலவே இருந்திருக்கணும். தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷனாக கேயாசி இருந்திருக்கணும். ஆனால் கேயாசிக்குள்ளே என்ன ஆசை இருந்தது? பணத்தாசை, பொருளாசை, இச்சைகள், அடிக்கிட்டே போகலாம். இத்தனை காரியங்கள் அவருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எலிசா மூலியமா வருது என்ன? உன்னோட என் மனம் பேசவில்லையா? நீ செய்த காரியம் என்ன? செய்கிறதுனா எப்படி? கரத்தினால். இதுக்கு தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் நான் தருகிறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். தாவீது ராஜா சொல்கிறார், ஓ லார்ட் மை காட், இஃப் ஐ ஹவ் டன் திஸ், இஃப் தெர் இஸ் ராங் இன் மை ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ்னால் எப்படி? 2 கை, ஒத்த கை மாத்திரம் இல்லை, 2 கைகள்.
இந்த கைகள் தவறுதல் என்ன செஞ்சது? ஆராய்ஞ்சு பார்க்கலாம். கேயாசியோட எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் மனம் உன்கிட்ட பேசலையா நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு, நீ இதை செய்ததுனால அவன் மேல் இருந்த குஷ்டரோகம் உன் மேலும் உன் சந்ததி. என்னப்பா பண்ணுச்சு சந்ததி? இன்னும் பிறக்கவே இல்லை குழந்தைங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏன் சாபத்தை குவிக்கிறோம்? உலகத்துக்குள்ளேயே வரல. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இனி வர சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போதா அல்லது சாபத்தை குவிக்க போகிறோமா? நல்லா சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்குன்ட்டு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வரலாம். தெய்வ ஜனமே, இது முக்கியமான நேரம். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய காரியங்கள், சிந்தனை செய்ய வேண்டிய காரியங்கள். யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்தீர்கள்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்றைக்கு வெறும் அந்த பாயிண்ட் செய்கிறத மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்னென்ன காரியம் நம்ம செஞ்சுருக்கோம்? இன்றைக்கு அந்த காரியம் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நியாயஸ்தலத்தின் முன்பாக நிற்கும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நியாயாதிபதியாக வந்து எலிசாவோடு பேசின அதே தேவன் இப்போ நம்ம நியாய தீர்த்தார்னா, அந்த சாபம் நம் சந்ததிக்கு வரணுமா? யாருக்கும் வரக்கூடாது. இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளிலே ஆணைகள் கடாவப்பட்டது. நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காகத்தான் அவருடைய கைகளிலே ஆணைகள் கடாவப்பட்டது. மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சிருந்து நம்ம செய்தோமானால் கர்த்தரை மிதிக்கிறதுக்கு சமானம். செய்யக்கூடாது. சாபம் பின்தொடரும். நரகத்துக்கு உண்டான வழியில் நம்ம போகிறோன்றத நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நரகத்துக்கு தான் போக போகுது. தெய்வ ஜனமே, இனி நம் வாழ்க்கையில் எங்கே நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் யோசித்து, ஆண்டவரே இனிமேலேருந்து என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு இந்த காரியத்தில் நான் விழுந்துடுறேன். உங்களை பாருங்க, தேவ மனுஷனோடவே இருந்த கேயாசி தவறுதல் செஞ்சுருக்கான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரா? எலிசாவை காட்டிலும் மேலானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம தவறுதல் செய்யும் போது அவரை துக்கப்படுத்துகிறோம். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். இது எச்சரிப்பின் வார்த்தை. இனி இந்த காரியம் இந்த கைகளில் நான் செஞ்சேன்னா நாகமானுக்கு வந்ததான் எனக்கு வரோன்றது நிச்சயன்ற ஒரு பயத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் செய்ய மாட்டீங்க, தவறுதற்குள்ளே போக மாட்டீங்க. அந்த பயம் தேவனுக்குரிய பயம். தவறுதல் செய்ய மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடாது, செஞ்சேன்னா என்னுடைய கான்சிக்வன்சஸ் இதில் தான் முடியும். அந்த பயத்தோடு இனி வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுப்போம். தலைவணங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்துக்கு உடையவர் நீர் ஒருவர் தான். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
நீர் வழி நடத்துவீராக. எங்களை கிருபைக்குள்ள மூடுவீராக. உமக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனத்தை எங்களோடு நீர் பேசினபடினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.